இனிமே வாவுசி பத்தி எவனும் தப்பா பேச மாட்டான். வாவுசி பத்தி பேசுறதுக்கு இந்த மண்ணில் எவனுக்கு தகுதி இருக்கு? எவனுக்கு தகுதி இருக்கு? முகநூல்ல கண்டனம் தெரிவிப்போம். இவங்களால அவர் என்ன செய்ய முடியும்? ஏன்னா மானம் ரோசம் இல்லாத வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த சில உறவுகள் திமுக சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பற்றி பேசியதை மறுப்பு தெரிவிக்காமல் மன்னிப்பு கேட்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு ஓட்டு கேட்க வந்தா செருப்பு அடித்து சாயந்தரம் நான் சொல்லுவேன், உனக்கு செருப்பு அடி விளையாட்டு, இந்த வருட தேர்தலில் செருப்பு அடி விளையாட்டு. சன் நியூஸ் மட்டும் இல்ல, அனைத்து செய்தியும் இது தலைப்பு செய்தியா வரும். இல்லாட்டி நாங்க யாருங்கிறத வாவு சிதம்பரம் பிள்ளை என்பது கூட சமுதாயம் இருக்கு. அந்த சமுதாயத்தோட தலைவர்கள்லாம் நீங்க பேரெல்லாம் முழுமையா போடுங்க. என் பிள்ளை போட்ட உங்களுக்கு என்ன கேளுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பந்தராஜா பேசுறேன். தற்போது சமூக வலைதளங்களை ஃபுல்லுமே ஒரு விஷயம் வைரலாகி கொண்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் மத்திய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சாளரும் இருக்கக்கூடிய ஆண்டிமுத்து ராசா அவர்கள் தேசத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட மாவீரர், கப்பலோட்டிய தமிழர், செக்கெழுத்த செம்மல், சிறந்த வழக்கறிஞர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி அவருடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக மேடையில் ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இதற்கு எங்களுடைய ஒட்டுமொத்த வேளாளர் சமூக அமைப்புகளும் கண்டனத்தை தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமாக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் ஒரு வேண்டுகோள். ஆண்டிமுத்து ராசா பேசியது தவறு என்று அவரை கண்டித்து மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இது திமுக தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காத பட்சத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமூகமும் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்கு உண்டான செயலில் நாங்கள் இறங்குவோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எதையுமே எதிர்பார்க்காமல் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து மாபெரும் வெற்றி பெற்றது. ஆட்சியிலும் அமர்ந்தது. ஆனால் தொடர்ந்து எங்கள் சமூகத்திற்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்காமல் எங்கள் சமூகத்தின் வரலாற்றை முழுமையாக தெரியாம எங்களுடைய வேளாளர் பெயரை மாற்று சமூகத்திற்கு வழங்கிய முதல் கையெழுத்து திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் எங்களோட சமுதாய பேரு மாற்று சமூகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவும் இதற்கு முன்னால் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்று சேர்ந்து எங்கள் சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய அநீதி, வரலாற்றின் மிகப்பெரிய ஒரு கருப்பு. இதை பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் செய்த துரோகம் எங்கள் சமூகத்துக்கு. அதற்காக தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக நாங்கள் போராடினோம். ஆனால் இன்னைக்கு இந்த ராசா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வரலாறு தெரியாமல் இந்த பிள்ளைமார் சமூகத்தின் தலைவராக நாங்கள் ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை நான் இப்போ ராசாவை கண்டிக்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு எங்களுடைய வேண்டுகோள் வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ராசா மறுப்பு தெரிவிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் இது கோரிக்கையாக வச்சுக்கிறோம். இதை நடக்காத பட்சத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி சந்திக்கும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். வெள்ளாளர் சமுதாயத்திற்கு என்னோட வேண்டுகோள், கட்டளை அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னன்னா, நம்ம இப்படி முகநூல்ல கண்டனம் தெரிவிப்போம். இவங்களால அவர் என்ன செய்ய முடியும்? ஏன்னா மானம் ரோசம் இல்லாத வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த சில உறவுகள் திமுக இருக்கதான் செய்றாங்க. சில பேர் திமுக இருக்கின்ற முக்கியமான தலைவர்கள் வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயமும் ஒன்றிணைந்து இந்த ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பற்றி பேசியதை
மறுப்பு தெரிவிக்காமல் மன்னிப்பு கேட்காமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு ஓட்டு கேட்க வந்தா செருப்பு அடித்து சாணியை கரைச்சு ஊத்துங்க. இனிமே வாவுசி பத்தி எவனும் தப்பா பேச மாட்டான். வாவுசி பத்தி பேசுறதுக்கு இந்த மண்ணில் எவனுக்கு தகுதி இருக்கு? எவனுக்கு தகுதி இருக்கு? வாவுசி வந்து எங்க தலைவர் இல்ல, எங்க தெய்வம். ஒவ்வொருத்த நெஞ்சிலையும் தெய்வமா வச்சு நாங்க வழிபட்டு இருக்கோம். எப்படி நீ அசால்ட்டா பேசுவ? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்தில் ராசா நீ ஓட்டு கட்டு வா, நாங்க யாருன்னு காட்டுதோம். நான் தென் மாவட்டத்தில் நாங்க இருக்கோம். அதே போல வட மாவட்டம், கொங்கு மாவட்டம், அனைத்து தமிழ்நாடு முழுக்க வெள்ளாளர் சமுதாயம் ராசாவை செருப்பு கழித்து நீங்க அடிச்சு விரட்டுங்க. அப்பதான் திமுக மட்டும் இல்ல, இனி நம்ம தலைவரை இழிவா நினைக்கிறவன், இழிவுபடுத்துறவன், நம் சமூகத்தை ஏளனமா நினைக்கிறவன் அத்தனை பேருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கும். இது வெள்ளாளர்களே, நீ எந்த கட்சியினாலும் இரு, நம்ம சமூகத்துக்கு ஒரு அவமானம் என்றால், நம்ம சமூகத்தை ஒருத்தன் இழிவாக பேசினா உடனே ஒன்று சேரு. அப்பதான் நம்ம சமூகம் அழிந்து விடாமல் இருக்கும். இன்னைக்கு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்ன தைரியத்தில் பேசுற மேடையில மைக்க பிடிச்சி நம்ம பேசுனா 4 பேர் பார்க்கணும், கை தட்டணும், இந்த சமூகத்தை இழிவா பேசினா யாரும் கேட்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ராசா, நான் சொல்லுதேன், உனக்கு செருப்பு அடி விளையாட்டு, இந்த வர்ற தேர்தலில் செருப்பு அடி விளையாட்டு. சன் நியூஸ் மட்டும் இல்லை, அனைத்து செய்தியும் இது தலைப்பு செய்தியா வரும். இல்லாட்டி நாங்க யாருங்கிறத நாங்க நிரூபிச்சுக்கிட்டோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் படும் தோல்வியை சந்திக்க ராசா ஒரு காரணமா இருப்பாங்கிறத சொல்லிக்கிறோம். திமுக வந்து வாவுசியை பத்தி இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே, நாடாளுமன்றத்தில் வாவுசி சிதம்பரம் பிள்ளைக்கு சிலை வைக்கிறதுக்கு எத்தனை நாள் நீங்க பேசியிருப்பீங்க? அவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அவர் செய்த தியாகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு திமுக இருக்க கவுன்சிலர் உட்பட கொள்ளடிச்சிட்டு இருக்கா. அன்னைக்கு அவ்வளவு பெரிய சொத்தை வித்து இந்த சுதந்திரத்துக்காண்டி கப்பல் விட்டு ஆங்கிலரை எதிர்த்து மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்கு. ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு வந்து தமிழகத்தை ஆண்ட கட்சி. உங்க ஆட்சியில வாவு சிதம்பரம் பிள்ளை என்பது கூட நீங்க போட மறுக்கிறீங்க. இதே எத்தனையோ சமுதாயம் இருக்கு, அந்த சமுதாயத்தோட தலைவர்கள்லாம் நீங்க பேரெல்லாம் முழுமையா தானே போடுறீங்க. என் பிள்ளை போட்ட உங்களுக்கு என்ன கேளுங்க? ஒவ்வொரு சிலையிலும் வாவு சிதம்பரனார், வாவு சிதம்பரனார், என் சிதம்பரம் பிள்ளைன்னு உங்களுக்கு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. இதே மாதிரி அனைத்து சாதி நீங்க சொல்லிருக்கீங்களா? இன்று பெண்களுக்கு வந்து மகப்பெரும் தொகை போடுறீங்க, அந்த தொகை யார் பேர்ல போடுறீங்க? அங்க எங்க சாதி வந்தது? அப்ப வாவு சிதம்பரம் வந்து அவர் சாகும் வரை அவரோட கையெழுத்து வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை என்பதுதான் போட்டிருக்காங்க. எந்த இடத்திலும் பிள்ளை அவர் விட்டு அவர் போடவே இல்லை. அனைத்து சமூகத்துக்காண்டி போராடியவர் தான் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை. அனைத்து மக்களும் சுதந்திரத்தை அடைய வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக சுதந்திரத்துக்காண்டி போராடிய தலைவர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை. இதை வந்து நான் உண்மையில கோபப்படணும்னா வெள்ளாளர் இளைஞர்கள் மீது கோபப்படணும். ஒரு பயத்தை காட்டுங்க. இந்த சமூகத்தை பத்தி பேசினா இந்த சமூகம் எதிர்த்து அடிக்கும் என்பதை காட்டுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராசா எங்கேயுமே ஓட்டு கேட்டு போக கூடாது. அவனை அடிச்சு வரட்டுங்க. இதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை வந்து மன்னிப்பு கேட்கணும். இதே இன்னொரு சமூக தலைவரை பத்தியோ இன்னொரு சமூகத்தை பத்தியோ இவன் பேசிட்டு இருந்துருவானா? அப்ப வெள்ளாளர்னா இலக்காரன் நினைச்சிருக்கானா? வெள்ளாளர் ஓட்டு மட்டும் உங்களுக்கு இன்னைக்குதா? வெள்ளாளர் சமுதாயமே விழித்துக்கொள். என்னோட இளைஞர்களே, நீங்க எங்கெங்க இருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒற்றுமை சேருங்க. வருகின்ற தேர்தலில் இந்த வெள்ளாளரோட உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த வெள்ளாளருக்கு உண்டான அங்கீகாரத்தை வாங்கணும். இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெள்ளாளர் அனைவரும் ஒரே சக்தியாக மாறணும். இதுதான் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை மட்டும் இல்ல, என்னோட சமூகத்துக்கு நான் சொல்கின்ற எச்சரிக்கையா நான் சொல்லிக்கிறேன். ராசாக்கு கொடுக்கிற பதிலடி தான் இனி என் சமூகத்தை பற்றி அனைத்து தலைவர்களும் வாயை தொடர்ந்து பேசுவதற்கு பயத்தை உருவாக்க வேண்டும். நன்றி.